கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பெரிய பேங்க் இருக்கு. ஆனா அங்க ஒரு மேனேஜர் கிடையாது, காசாளர் கிடையாது, சிஇஓ கிடையாது. ஏன் அந்த பேங்க்குன்னு ஒரு சொந்த கட்டடம் கூட கிடையாது. ம் ஆனா எதுவுமே கிடையாது. ஆனா சுமார் 500 மில்லியன் டாலர் பணத்தை, அதாவது நம்ம ஊரு மதிப்புக்கு பலாயிரம் கோடி ரூபாயை எந்த ஒரு மனித குறுக்கீடும் இல்லாம வெறும் கம்ப்யூட்டர் கோடுகள் மட்டுமே நிர்வகிச்சிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கறதுக்கே கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். ஆனா இது நிஜத்துல நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாபிக்க ரொம்ப ஆழமா அலச போறோம். உங்க எல்லாரையும் இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம ரேடார்ல இருக்கிறது ஆரிஜின் DeFi 3.0 திட்டம், அப்புறம் அதோட LGNS டோக்கன் பத்தின தகவல்கள் தான். ஆமா, இந்த அலசலோட முக்கிய நோக்கமே மற்ற கிரிப்டோ திட்டங்களை விட இந்த ஆரிஜின் DeFi 3.0 எப்படி தனித்துவமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான். அது மட்டும் இல்லாம ஒரு கிரிப்டோ நிபுணரா இது மாதிரி திட்டங்களை எப்படி படிப்படியா ஆராய்ந்து பார்க்கிறது அப்படிங்கறதையும் நாம பேச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். இந்த ஆச்சரியமான உலகத்துக்குள்ள நுழையலாமா? தாராளமா. இப்போ இந்த ஒரிஜின் திட்டத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாம ஏன் இதுக்குள்ள போகணும் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமா, ஏன் திடீர்னு இந்த DeFi எல்லாம் தேவைப்படுது? அதாவது நாம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற பாரம்பரிய நிதி அமைப்புகள்ல இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே அதோட மையப்படுத்தப்பட்ட தன்மை தான். சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம்னு சொல்வாங்கல்ல, அதுதானே? அதேதான். உங்களோட பணத்தை ஒரு வங்கியில போடுறீங்க, அந்த வங்கி அல்லது ஒரு சின்ன குழு ஒட்டுமொத்த மக்களோட நிதியும் தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அவங்க நினைச்சா எப்ப வேணாலும் வட்டி விகிதங்களை மாத்தலாம் இல்லையா? கண்டிப்பா மாத்துவாங்க. பணவீக்கம் அதிகமாகும்போது அதோட முழு சுமையையும் சாமானிய மக்கள் தான் சுமக்க வேண்டியிருக்கு. அது உண்மைதான். ஏமா மாறுது. அதிகாரத்தையும் பணத்தையும் மக்கள் கைக்கே கொடுக்கறது தான் இதோட அடிப்படை. இது கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்மளோட பழைய பேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு வாடகை வீட்ல குடியிருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டான ஒப்பீடு. வீட்டு ஓனர் எப்ப வேணா வாடகையை ஏத்துவார், ரூல்ஸ மாத்துவார். ஆனா இந்த DeFi அப்படிங்கிறது நம்மளோட சொந்த வீடு மாதிரி. நம்ம பணத்துக்கு நாம தான் முதலாளி. ஆமா, நம்ம ஆதாரங்களை எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரிஜின் திட்டத்தோட நோக்கமே இந்த குறைகளை நீக்கி மக்களுக்கு நிதி சுதந்திரத்தையும் தனி உரிமையும் கொடுக்கறது தான் தெளிவா தெரியுது. ஆனா இது ஏதோ நேத்து ஆரம்பிச்ச திட்டம் கிடையாதுன்னு சொல்றாங்களே. இல்லவே இல்ல. டாலரோட ஆதிக்கத்தை குறைச்சு இணையற்ற ஒரு டிஜிட்டல் பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்காக கிட்டத்தட்ட 14 வருஷமா உழைச்சு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் இது. 14 வருஷமாவா? ஓஹோ! அப்போ கணித சூத்திரங்களையும் அல்காரிதங்களையும் ரொம்ப நுணுக்கமா செதுக்கியிருப்பாங்க. ஆமா, இவங்க இதை முன்னெடுத்துட்டு வர காலகட்டமும் ரொம்ப முக்கியமானது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அரசாங்கங்கள் கிரிப்டோவை சந்தேகமா தான் பார்த்தாங்க. இப்போ அப்படி இல்லையே. அதுதான் சமீபத்துல மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கிரிப்டோ கரன்சிய ஒரு சொத்து அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறதா நம்ம ஆதாரங்கள்ல சுட்டி காட்டுறாங்க. அட ஆமா, நிலம் தங்கம் மாதிரி இதே ஒரு சொத்தா வச்சுக்க சட்டம் அனுமதிக்குது. அதே போல இந்திய ரிசர்வ் வங்கி அக்டோபர் 8ஆம் தேதி தன்னோட டோக்கனைசேஷன் பைலட் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய பாசிட்டிவ் சிக்னல். இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு சாமானியனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? எந்த ஒரு மைய கட்டுப்பாடும் இல்லாத, அரசாங்கத்தோட நேரடி ஆதரவு இல்லாத ஒரு கரன்சி எப்படி நிஜ உலகத்துல வேலை செய்யும்? பிட்காயின் மாதிரி கரன்சிகள் தினமும் ஏறி இறங்குது இல்லையா? ஆமா, வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகம். ஒரு நாள் பிட்காயின் மதிப்பு 50 லட்சமா இருக்கு, அடுத்த நாள் 40 லட்சமா குறையுது. இப்படி ஒரு கரன்சியை வச்சுக்கிட்டு நான் எப்படி கடைக்கு போய் ஒரு காஃபி வாங்க முடியும்? ரொம்ப பிரமாதமான கேள்வி. ஒரு தொழில்நுட்பத்தை அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த முடியலன்னா அது அர்த்தமே இல்லாம போயிடும். கரெக்ட். அதை இவங்க எப்படி தீர்க்கறாங்க? இங்க தான் ஆரிஜின் திட்டம் ஒரு பெரிய ட்விஸ்ட் கொண்டு வராங்க. அவங்களோட LGNS டோக்கன் அப்படிங்கிறது முதலீட்டுக்கானது. ஆனா அன்றாட பயன்பாட்டுக்காக அவங்க ஸ்டேபிள் காயின் அப்படின்னு ஒரு புதிய நாணயத்தை உருவாக்குறாங்க. ஓ, ஸ்டேபிள் காயின்னா அதோட மதிப்பு எப்பவுமே நிலையானதா இருக்குமா? ஆமா, எப்பவும் ஒரு அமெரிக்க டாலருக்கு சமமான மதிப்பை இது தக்க வச்சுக்கும். மார்க்கெட் எவ்வளோ ஏறி இறங்கினாலும் இந்த காயினோட மதிப்பு மாறாது. அடட, அப்போ இத வச்சு தைரியமா காஃபி வாங்கலாம், வாடகை கொடுக்கலாம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இதுதான் நீங்க உங்க சொந்த வீட்ல நிம்மதியா வாழறதுக்கான ஒரு பொருளாதார பாலமா செயல்பட போகுது. ஓஹோ, அப்போ இந்த LGNS-க்கு ஸ்டேபிள் காயின் ஏக்கு என்ன சம்பந்தம்? தொழில்நுட்ப ரீதியா இது எப்படி வேலை செய்யுது? அதாவது இவங்களோட கருவூலம் அப்புறம் பர்னிங் மெக்கானிசம் தான் இதுல ரொம்ப முக்கியமானது. ஆமா, அத பத்தி படிச்ச. இந்த LGNS டோக்கனோட மதிப்பு பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கறதே பிரமிப்பா இருக்கு. லிக்விடிட்டி பூல்ல சுமார் 400 மில்லியன் டாலருக்கும் மேல பணம் இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, இந்த லிக்விடிட்டி பூல் அப்படின்னா என்னன்னு சுலபமா சொல்றேன்.
இப்ப நீங்க ஒரு கடையில போய் 2000 ரூபாய் நோட்டை கொடுத்து சில்லறை கேக்குறீங்க. கல்லாப்பெட்டியில பணம் இருந்தா உடனே கொடுப்பாங்க. ஆமா. இல்லனா வேற எங்கேயாவது போய் மாத்திட்டு வரணும், நேரம் ஆகும். ஆனா கிரிப்டோ உலகத்துல லிக்விடிட்டி பூல்ங்கிறது ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் கல்லாப்பெட்டி மாதிரி. ஓகே, அப்போ முன்னாடியே நிறைய பணத்தை அதுல டெபாசிட் செஞ்சு வச்சிருப்பாங்க. கரெக்ட். அதனால நீங்க எப்ப நினைச்சாலும் யாரோட அனுமதிக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காம வினாடி நேரத்துல உங்க டோக்கனை பணமா மாத்திக்கலாம். $400 மில்லியன் லிக்விடிட்டி அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இது அந்த சிஸ்டம் மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுது. சூப்பர். அப்போ இந்த பர்னிங் மெக்கானிசம் பத்தி சொல்லுங்க. அவங்க எல்ஜிஎன்எஸ் டாயா மாத்தும்போது 5% கட்டணம் கழிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஆமா. அந்த 5%த்துல 2.1% நிரந்தரமா எரிக்கப்படுது. அதுக்கு இணையாதான் இந்த ஸ்டேபிள் காயின் யூ உருவாக்கப்படுது. ஒரு நிமிஷம், இங்க தான் எனக்கு ஒரு பெரிய லாஜிக் இடிக்குது. எரிக்கிறது அப்படின்னா பணத்தை கொளுத்துறது மாதிரி தானே? வெளியிலிருந்து பார்க்கும்போது அப்படிதான் தோணும். இப்போ என்கிட்ட இருக்கிற 100 ரூபாய் நோட்டை நான் தீ வச்சு கொளுத்துனா எனக்கு தான் நஷ்டம். அப்புறம் எப்படி டோக்கன்களை அழிக்கிறதுனால மதிப்பு ஏறும்னு சொல்றாங்க? கிரிப்டோல பர்னிங் அப்படின்னா நிஜமாவே தீ வச்சு எரிக்கிறது இல்ல. அந்த டோக்கன்களை யாருமே எப்பவுமே பயன்படுத்த முடியாத ஒரு பிளாக் ஹோல் முகவரிக்கு நிரந்தரமா அனுப்பிடுவாங்க. ஓ, அப்போ அது மறுபடியும் சந்தைக்கே வராதா? வராது. இது ஏன் பண்றாங்கன்னா சிம்பிளான சப்ளை அண்ட் டிமாண்ட் விதி தான் காரணம். மார்க்கெட்ல தக்காளி வரத்து குறையும் போது விலை ஏறுது இல்லையா? ஆமா, டிமாண்ட் அதிகமா இருக்கும்போது விலை ஏறும். அதே மாதிரி தான் சந்தையில இருக்கிற மொத்த டோக்கன்களோட எண்ணிக்கை குறையும் போது ஒவ்வொரு டோக்கனோட மதிப்பும் தானாகவே உயரும். இப்போ தெளிவா புரியுது. அப்புறம் இந்த ரிஸ்க் ஃப்ரீ வேல்யூ கருவூல அமைப்பை பத்தி என்ன சொல்றீங்க? $500 மில்லியன் மேல ரிசர்வ் ஃபண்ட் வச்சிருக்காங்களாமே. அதுதான் இந்த திட்டத்தோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். சந்தை எப்போ ஏறிட்டே இருக்காது, சரிவுகளும் வரும்ல. ஆமா, ஒருவேளை பெரிய சரிவு வந்து எல்ஜிஎன்எஸ் மதிப்பு $1 கீழே போகுதுன்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும்? எந்த மனிதனும் வந்து மீட்டிங் போட்டு முடிவெடுக்க தேவையில்லை. அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தானாகவே விழித்துக் கொள்ளும். தானாகவே வா? எப்படி? அந்த $500 மில்லியன் கருவூல நிதியை பயன்படுத்தி சந்தையில இருக்கிற 50% டோக்கன்களை அதுவே தானா வாங்கி அப்படியே அழிச்சிடும். வாவ்! அப்ப சப்ளை பாதியா குறைஞ்சதும் மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் ஏறிடும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் பாதுகாப்பு கவசம். கரெக்ட். ஆனா கொஞ்சம் இருங்க. நீங்க சொல்ற கணக்குப்படி மதிப்பு குறையும் போதெல்லாம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பாதி டோக்கனை வாங்கி அழிச்சிடும். டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் 2.1% அழிஞ்சிடும். ஆமா. இப்படி தொடர்ந்து அழிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல சந்தையில டோக்கன்களே இல்லாம ஜீரோ ஆயிடாதா? இது பெரிய ஆபத்து இல்லையா? இது ரொம்ப கூர்மையான கேள்வி. இங்கதான் அவங்களோட தொடர் பொருளாதார சுழற்சி, அதாவது எக்கனாமிக் ஃப்ளைவீல் உள்ள வருது. அது எப்படி வேலை செய்யுது? எரிக்கப்படுற அந்த 2.1% டோக்கன்கள் சும்மா காத்துல கரையறதில்ல. அதுக்கு இணையா புதுசா ஸ்டேபிள் காயின் ஏ உருவாக்கப்படுது. ஓகே, ஒரு விஷயத்த அழிச்சு இன்னொன்ற உருவாக்குறாங்க. சுலபமா சொல்லணும்னா எல்ஜிஎன்எஸ் டோக்கனை ஒரு நிலக்கரி மாதிரியும் ஸ்டேபிள் காயின் ஏவ அதுலேருந்து உருவாகிற மின்சாரம் மாதிரியும் கற்பனை செஞ்சுக்கோங்க. அட, அருமையான ஒப்பீடு. நிலக்கரி எரிய எரிய அழிஞ்சுடும் தான், ஆனா அதிலிருந்து மதிப்புமிக்க மின்சாரம் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். மக்கள் அந்த மின்சாரத்தை அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துவாங்க. அதனால டோக்கன் அழியுதேன்னு கவலைப்பட தேவையில்ல. அது வேறொரு பரிணாமமா மாறுது. அதேதான். இது என்றென்றும் தொடரும் ஒரு சுழற்சி முறை. இப்போ எனக்கு இது ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இப்போ இந்த அலசலோட மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். சொல்லுங்க. ஒரு கிரிப்டோ திட்டம் உண்மையானதா அல்லது ஸ்கேம் தானா அப்படிங்கறத எப்படி நிபுணர்கள் கண்டுபிடிக்கிறாங்க? ஏன்னா நிறைய மோசடிகள் நடக்குது இல்லையா? ஆமா. அதனால தான் நாமளே தொழில்நுட்பத்தை வச்சு செக் பண்ணணும். முதல் படி வந்து டோக்கன் ஸ்னிஃபர் தளத்துல போய் செக் பண்றது. டோக்கன் ஸ்னிஃபர்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக் ஆடிட்டிங் டூல் இல்லையா? ஆமா. ஆரிஜின் ஸ்கோர் அதுல 100க்கு 70 அப்படின்னு இருக்கு. இது பாதுகாப்பான மதிப்பெண். இதுல 3 விஷயங்கள் பார்க்கணும். என்னென்ன விஷயங்கள்? 1, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சரிபார்க்கப்பட்டுள்ளதா. 2, அதோட ஓனர்ஷிப் கைவிடப்பட்டுள்ளதா. 3, உரிமையாளர் வாலெட்டில் 5%க்கும் குறைவான டோக்கன்ஸ் தான் இருக்கா. ஆரிஜினை பொறுத்தவரை எப்படி இருக்கு? உரிமையாளர் வாலெட்டில் 0.01%க்கும் குறைவான டோக்கன்களே இருக்கு. இத நான் எப்படி பாக்குறேன்? இந்த தளத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக்க கூட்டிட்டு போய் செக் பண்ற மாதிரி. மிகச்சரியான உதாரணம். வெளியில இருந்து பார்க்க கார் அழகா இருக்கலாம், ஆனா இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஆமா, ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி, பிரேக் இதெல்லாம் மெக்கானிக் உள்ள இறங்கி செக் பண்ணுவாரு. அது மாதிரி தான் இந்த டூல்ஸ் கிரிப்டோ ப்ராஜெக்ட்டோட கோடிங்க செக் பண்ணுது. கரெக்ட். 2வது படி வந்து பாலிகான் ஸ்கேன் தளத்துக்கு சென்று செக் பண்றது. அதுல என்ன பார்க்கணும்? எந்த ஒரு திட்டமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிடுவாங்க.
அதுல நாங்க இதெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிருப்பாங்க. அதை எப்படி நம்புறது? நம்ப கூடாது. அந்த ஒயிட் பேப்பர்ல சொன்ன விஷயங்கள் உண்மையிலே அவங்களோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கோடிங்ல எழுதப்பட்டிருக்கான்னு இந்த பாலிகான் ஸ்கேன் மூலமா நாமளே பார்க்கலாம். ஓ, நிறைய மோசடி திட்டங்கள்ல சும்மா பேருக்கு சொல்லிட்டு கோடிங்ல பணத்தை திருடுற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆமா, அதனால கோட வெரிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். சரி, மூணாவதா ஒரு படிய ஆதாரங்கள் ரொம்ப அழுத்தமா குறிப்பிடுது. அதுதான் நல் அட்ரஸ் பரிசோதனை. ஆமா, பிளாக் ஃபோல் அட்ரஸ் F0 F1. இதுல எனக்கு நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. 14 வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த உரிமையாளர் தன்னோட மொத்த அதிகாரத்தையும் ஒரு பூஜ்ய முகவரிக்கு மாத்திட்டாருன்னு சொல்றாங்க. ஆமா, அவரோட பேலன்ஸ் இப்போ 0 தான். இவ்ளோ பெரிய $500 மில்லியன் ப்ராஜெக்ட உருவாக்கிட்டு ஏன் அந்த சாவிய தூக்கி கடல்ல வீசணும்? இது முட்டாள்தனம் இல்லையா? இதை ஏன் ஒரு நல்ல விஷயம்னு சொல்றாங்க? நியாயமான சந்தேகம்தான். ஆனா அதுல தான் கிரிப்டோவோட உண்மையான தத்துவமே அடங்கியிருக்கு. ஒரு நபர்கிட்ட அந்த அதிகாரம் இருந்தா அவர் எப்ப வேணாலும் சிஸ்டத்தை ஹேக் பண்ணலாம். இல்லனா புதுசா கோடி கோடியா டோக்கனுகளை உருவாக்கி சந்தையில வித்துட்டு ஓடிடலாம். ரக் புல்னு சொல்லுவாங்களே. அதேதான். உரிமையாளர் தன்னோட அதிகாரத்தை இந்த நல் அட்ரஸ்க்கு மாத்துறதன் மூலமா இனிமே நான் நினைச்சா கூட இந்த சிஸ்டத்தை மாத்த முடியாதுன்னு உலகத்துக்கு நிரூபிக்கிறார். வாவ்! அப்போ அந்த சிஸ்டம் முழுமையா DAO கட்டுப்பாட்டுக்கு வந்துருது. அதாவது மக்களோட கட்டுப்பாட்டுக்கு. ஆமா, அந்த கம்ப்யூட்டர் கோடு மட்டும்தான் இனிமே பாஸ். ஒருத்தர் தன்னோட அதிகாரத்தை தானாவே விட்டு கொடுக்கறாருன்னா திட்டம் எவ்வளவு நேர்மையானதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதனை நம்புறதை விட எந்த சார்பும் இல்லாத அல்காரிதத்தை நம்புறது ரொம்ப பாதுகாப்பானது. சரி, 4வது படி என்ன? 4வது சர்டிக் ஆடிட், அப்புறம் GitHub வைதை பகுப்பாய்வு செய்யறது. சர்டிக் அப்படிங்கிறது ரொம்ப நம்பகமான தணிக்கை நிறுவனம். அவங்க சர்டிபிகேட் கொடுத்தா ஓட்டைகள் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, GitHubனா என்ன? GitHub அப்படிங்கிறது புரோகிராமர்ஸ் அவங்க எழுதுற கோடுகளை சேமிச்சு வைக்கிற டிஜிட்டல் டைரி. அங்க போய் பார்த்தா இவங்க 14 வருஷமா கோடுகளை டெவலப் பண்ணிட்டு வரதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. அட, நேத்து நைட் உட்கார்ந்து காப்பி பேஸ்ட் பண்ண கோடு கிடையாது. ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதையெல்லாம் வச்சுதான் ஒரு நிபுணர் ஒரு திட்டத்தை மதிப்பிடுவார். சரி, இதெல்லாம் கடந்த காலமும் நிகழ்காலமும். இந்த திட்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அனுபி பிளாக் செயின் அப்படின்னும் ஸ்டேபிள் காயினை ஃபெக் ஒரு பிரைவசி காயின் அப்படின்னு சொல்றாங்களே. இப்போ நாம பயன்படுத்துற சாதாரண பிளாக் செயின்கள்ல நீங்க யாருக்கு எவ்வளவு பணம் அனுப்புறீங்கன்னு உலகத்துல இருக்கிற யார் வேணாலும் பார்க்கலாம். ஆமா, வெளிப்படையா இருக்கும். ஆனா இந்த ஸ்டேபிள் காயின் ஒரு பிரைவசி காயின். பணத்தை அனுப்புபவர் அப்புறம் பெறுபவர் இவங்க 2 பேருக்கும் மட்டுமே அந்த பரிவர்த்தனை தெரியும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நாம மட்டும் பார்க்குற மாதிரி. கரெக்ட். எதிர்காலத்துல இது அனுபி பிளாக் செயினுக்கு மாறப்போகுது. இது ஜீரோ நாலேஜ் EVM அடிப்படையில் இயங்கும் ஒரு அதிநவீன தொழில்நுட்பம். கொஞ்சம் இருங்க, ஜீரோ நாலேஜ் EVM அப்படின்னா என்ன? ரொம்ப டெக்னிக்கலா இருக்கே. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒரு தியேட்டருக்கு போறீங்க. அங்க 18 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. சரி. நீங்க செக்யூரிட்டி கிட்ட ஐடி கார்டை காட்டுறீங்க. ஆனா அதுல உங்க பேரு, பிறந்த தேதி எதுவுமே இருக்காது. வெறும் இவருக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சுங்கிற ஒரு டிஜிட்டல் டிக் மார்க் மட்டும்தான் இருக்கும். ஓ, செக்யூரிட்டிக்கு நான் யாருன்னு தெரியாது, ஆனா வயசாயிடுச்சுன்னு மட்டும் உறுதியா தெரியும். இதுதான் ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப். யார் யாருக்கு பணம் அனுப்புறாங்கன்னு சிஸ்டத்துக்கு தெரியாது, ஆனா டிரான்சாக்ஷன் உண்மையானதுன்னு உறுதி பண்ணிடும். குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் வந்தாலும் இதை ஹேக் செய்ய முடியாது. சூப்பர். ஆனா எனக்கு ஒரு பெரிய உறுத்தல் இருக்கு. யாருக்கும் தெரியாம பணம் கைமாறுது அப்படின்னா இது சட்டவிரோத செயல்களுக்கு ஈஸியா வழிவகுக்காதா? பலரும் கேட்கிற கேள்விதான் இது. அரசாங்கங்கள் இதை எப்படி ஏத்துக்கும்? கருப்பு பணம் பதுக்குறவங்களுக்கும் வரி கட்டாம ஏமாற்ற நினைக்கிறவங்களுக்கும் இது வசதியா போயிடாதா? ஆனா தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு கருவி இல்லையா? அதை வச்சு நம்ம காய்கறியும் நறுக்கலாம், தவறான காரியங்களும் செய்யலாம். அது உண்மைதான். இவ்வளவு பாதுகாப்பான அமைப்பு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக சட்டத்துக்கு புறம்பா நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நம்ம ஆதாரங்கள்ல ஒரு விஷயம் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? இருக்கு, அதை நீங்க முறையா கட்டணும்னு சொல்றாங்க. ஓகே, தொழில்நுட்பம் தரவுகளை கார்ப்பரேட்டுகளிடமிருந்து பாதுகாக்குது. ஆமா, ஆனா அதை நேர்மையா பயன்படுத்துவதும் அரசாங்கத்துக்கு வரி கட்டுவதும் பயனர்களின், அதாவது உங்களின் கைகளில் தான் முழுமையா இருக்குன்னு ஆதாரங்கள் சொல்லுது. மிக சரியான விளக்கம். இதெல்லாம் கேட்கும்போது ஆரிஜின் DeFi 3.0 அப்படிங்கிறது ஏதோ சந்தைக்கு வந்தோம் லாபம் பாட்டோன்னு போற சாதாரண திட்டம் இல்லைன்னு புரியுது. ஆமா, இது உலகளாவிய நிதி அமைப்பையே மாத்தி மக்களுக்கு ஒரு இணையான பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்க நினைக்கிற முயற்சி. கண்டிப்பா. இந்த ஆழமான அலசல்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். உங்க பணத்தை, வட்டி விகிதங்களை ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பு கண்ட்ரோல் பண்றத நம்பி இருக்க போறீங்களா? அல்லது எந்த ஒரு தனிநபர் கட்டுப்பாடும் இல்லாம வெறும் கணிதமும் வெளிப்படையான கோடுகளும் மட்டுமே ஆளக்கூடிய அமைப்பை நம்ப போறீங்களா? இது உங்க நிதி சுதந்திரத்தை பாதிக்கும் விஷயம்.
இந்த அலசல முடிக்கும் தருவாய்க்கு நாம வந்துட்டோம். ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த பேங்க் மேனேஜர் உதாரணத்துக்கு மறுபடியும் வர்றேன். சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதம் எந்த ஒரு ஊழலுக்கும் இடமளிக்காம 500 மில்லியன் டாலருக்கு மேலான சந்தை மதிப்ப ரொம்ப துல்லியமா நிர்வகிக்க முடியுதுன்னா, எதிர்காலத்துல ஒரு பெரிய கேள்வி நிக்குது. என்ன கேள்வி? நாளைக்கு நமது அரசாங்கங்களும் ரிசர்வ் வங்கி மாதிரி மைய அமைப்புகளும் கூட தங்களை இது மாதிரியான டிஏஓ மாடலுக்கு மாத்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுமா? ஏன்னா எந்திரங்களுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது இல்லையா? ஆமா, அவை பாரபட்சம் பார்க்காது. சிந்தித்து பாருங்கள், இது உங்கள் சொந்த தேடலுக்கான நேரம். இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் உங்கள புதுசா சிந்திக்க வச்சிருக்கும்னு நம்புறேன். உங்கள அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திக்கும் வரை தொடர்ந்து கேள்விகள் கேளுங்கள், கற்றுக்கொண்டே இருங்கள்.